ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வைல் லூப் நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ள நெறைய இருக்கு. இத புரிஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோட் எழுதுறதுல ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது ஃபார் லூப்ங்க. இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு கீ இருக்கு. ஃபார் அப்படின்னு ஒரு கீ இருக்கு. ஓகேங்களா? ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கு. இது ஃபார் லூப்குள்ள ஒரு சின்டாக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? லூப் ஈஸி எல்லாரும் வந்து வொர்க் பண்றது வந்து ரியல் டைம்ல ஃபார் லூப் தாங்க வொர்க் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி இது. அதனால ஃபார் லூப். இதோட சின்டாக்ஸ் என்னன்னா, எஸ். இங்க ஃபார் அப்படி சொல்லிட்டு ஒரு கீ கொடுக்கணும். அப்புறம் ஒரு வேரியபிள் கொடுக்கணும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் நேம் ஒரு வேரியபிள் கொடுக்கணும். இல்ல வேரியபிள் கொடுக்கலாம். வேரியபிள். அதுக்கப்புறம் இன் அப்படின்னு ஒரு கீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த பாத்தீங்களா என்னது லிஸ்ட். சரி ஓனா கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்புறம் லிஸ்ட் அப்புறம் டியூப்பர் அப்புறம் செட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நீங்க கலெக்ஷன் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் இதுக்குள்ள கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வெளியில ஒரு கோலன் கொடுக்கணும். இது கண்டிப்பா கொடுக்கணுங்க. வெளியில ஒரு கோலன் கொடுக்கணும். ரைட்டா? இப்போ பாருங்க நான் ஃபார் லூப் எழுதுறேன். 2 லைன்ல எழுதலாங்க ஈஸியா. ஃபார் வேரியபிள் பேரு எக்ஸ் வைக்க வேரியபிள் வைக்கணுமா அங்க எக்ஸ் வைக்கிறேன். இன் கீ கொடுக்கணுமா ஒரு ஸ்ட்ரிங் நான் என்ன பண்றேன் இங்க ஹலோ வேர்ல்ட் கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட் வெளியில என்ன பண்ணணும் கோலன் வைக்கணும். இங்க பிரிண்ட் எக்ஸ் அவ்வளவுதாங்க. பிரிண்ட் எக்ஸ். இப்போ நீங்க ரன் பண்ணி கோட் அவ்வளவுதாங்க. நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆகும் உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது 1 by 1 கீழே வரும். முதல்ல ஹெச்ங்கிறது உள்ள போகும். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் ஈங்கிறது உள்ள போகும். அதை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் எல்லுங்கிறது எக்ஸ்குள்ள போகும். அதை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் எல்லுங்கிறது எக்ஸ்குள்ள போகும். அது பிரிண்ட் பண்ணும். அப்புறம் ஓங்கிறது எக்ஸ்குள்ள போகும். அது பிரிண்ட் பண்ணும். அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ் போகும். அதை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் டபிள்யூ அப்புறம் ஓ ஆர் எல்டின்னு ஒவ்வொன்றா போயிட்டு பிரிண்ட் பண்ணும். சரி நான் இங்க என்ன பண்ணிக்கலாம் சார் எனக்கு வந்து இது ஒரு வெர்டிகலா இருக்கு ஹாரிசான்டலா வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கமா எண்ட் ஈக்குவல் இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்க கூடாது எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்கணும். எம்டி ஸ்ட்ரிங்னா இந்த 2 கொட்டேஷனும் பக்கத்துல இருக்கணுங்க. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு அழகா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பக்கத்துலயே வந்துடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டுங்கிறது பக்கத்துலயே வந்துடும். வேணும்னா நான் அது சிஎல்எஸ் கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலயே ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? சரி ஓகே. இங்க நீங்க வேணும்னா இங்க பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு தனியா பிரிண்ட் திங்குள்ள லூப் ஓவர் இங்க நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் லூப் ஓவர்ங்கிறது பக்கத்துலயே வந்துடும். அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்துல நீங்க ஸ்லாஷ் என்னு சொல்லி கொடுத்துக்கணும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அடுத்த லைன்ல வந்துடும் ஹலோ வேர்ல்ட் லூப் ஓவர். சரிங்க இது வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம் இது வந்து லெட்டர் பை லெட்டர் ஒவ்வொரு லெட்டரா என்ன பண்ணணும் இதுக்குள்ள கொடுக்கும். ரைட்டுங்களா? சரி அடுத்தது நம்ம பார்க்க போறது லிஸ்ட். ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்து சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபார் லூப்ல போயிட்டு எக்ஸ் இன் ஒரு லிஸ்ட் கொடுக்கும். இந்த லிஸ்ட் நீ டைரக்டா இங்கேயே கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ணேன் 10, 20, 5 ஹலோ ஸ்ட்ரிங்குக்குள்ள ஓகேவா? ஸோ இங்க எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா இங்க பாருங்க பிரிண்ட் எக்ஸ். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 by 1 வருங்க. இப்படியே கொடுத்துக்கலாம் 10, 20 ஹாய் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒவ்வொரு கண்டென்ட்டா போகும். முதல்ல 10ங்கிறது உள்ள போகும் எக்ஸ்குள்ள போகும். முன்னாடி இங்க HELL ஒவ்வொரு எழுத்தா போச்சா இங்க 10ங்கிறது எக்ஸ்குள்ள போகும். இது என்ன வரும்னா லெட்டர் பை லெட்டரா வருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இது வந்து லெட்டர் பை லெட்டர்.
இது என்ன பண்ணும், ஐட்டம் பை ஐட்டமா உள்ள போங்க. இங்க வந்து ஐட்டம் பை ஐட்டமா இதுக்குள்ள போகும். ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா இங்கேயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எண்ட் அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல எண்ட் எப்படி கொடுக்கணும், இங்க ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். ஏன்னா இங்க ஒவ்வொரு எழுத்து பக்கத்துல வரணும். இங்க ஒவ்வொரு வார்த்தை இருக்கு, தனித்தனியா வரணும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், கமாவும் கொடுத்துக்கலாம், இல்ல ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்த மாதிரி தனித்தனியா 10, 20 ஹாய் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். நீங்க கமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். கமா கொடுத்தீங்கன்னா கமா வந்து உங்களுக்கு வரும். கமா கொடுக்குறேன், ரன் பண்ண பாருங்க. 10 கமா 20 கமா ஹாய் கமா ஹலோ வேர்ல்டு கமா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபார் லூப்புங்க. ஃபார் லூப்புங்கிறது ரொம்ப ஈஸிங்க. வைல் லூப்பை விட ஃபார் லூப் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரியல் டைம்ல எல்லாரும் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஃபார் லூப் புரிஞ்சுதா? இல்ல என்ன டவுட் இருக்கா? சூப்பருங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லையா? சரி, ஓகே. நம்ம அடுத்த டாபிக் உள்ள போயிடுவோம். அடுத்து நான் பார்க்க போறது ஃபங்க்ஷனுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். முதல்ல இஃப் அண்ட் எல்ஸ், அதை விட ரொம்ப முக்கியம் லூப்பு, அதை விட ரொம்ப முக்கியம் ஃபங்க்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பிரிண்ட் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதெல்லாமே யூசர் பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். அது பைத்தான்லயே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுங்க. அது பைத்தான்லயே இன்பில்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அந்த பிரிண்ட், இன்டீஜர், ஃப்ளோட், இன்புட் இதெல்லாமே பைத்தான்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஆனா இப்போ நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அது வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு யூசரே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். யூசரே என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை கிரியேட், டெஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள 2 கீ இருக்கு. டெஃப் ரிட்டர்ன் ரெண்டுத்தையும் நம்ம இப்ப பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்டாக்ஸ். சரி, ஓகே. இந்த ஃபார் லூப்ல நான் இன்னொன்று இருக்கு, அதை மட்டும் படிச்சிடலாம். ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு, அதை மட்டும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. முதல்ல இந்த ஃபார் லூப்ல வந்துருவோம். இந்த ஃபங்க்ஷன் அப்புறம் பார்ப்போம். ரேஞ்ச் அப்படின்னு, ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு கீவேர்டு தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு கீவேர்டு தான். இப்போ ஃபார் இது நம்பருக்காக, இந்த ரேஞ்சுங்கிறது நம்பருக்காக. ஓகேவா? ஒரு நம்பருக்கு மட்டும்தான். நான் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன், இன் ரேஞ்ச், இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு 10ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க 10ன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தோமா என்ன அவுட்புட் வரும், எனக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் அவுட்புட் வருங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 0ல இருந்து 9 வரைக்கும் அவுட்புட் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்க சிஎல்எஸ் கொடுத்துக்கிறேன். சிஎல்எஸ் கொடுத்துக்கிறேன். திரும்ப நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எண்டு கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்க முடியும். ஈக்குவல் இங்க ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்பருக்கு. சார் எனக்கு வந்து நான் 0ல இருந்து 10 வரைக்கும் வரணும் சார். இது எப்போ எண்ட் பிஃபோர் அப்படிங்கிறத கான்செப்ட்டுங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க எண்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் வித்ல எண்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 0ல இருந்து எப்பவுமே ஓப்பன் ஆகும், அது எண்ட் பிஃபோர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். ரைட்டுங்களா? சரி, நான் இங்க 0ல இருந்து எப்போ வரும், இல்ல சார் எனக்கு 10 வரைக்கும் வரணும்னா நீங்க 11 கொடுத்துக்கோங்க. 11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்க நான் எண்டுன்னு கொடுத்துக்கிறேன். 11 இது நான் எண்டிங் கொடுத்துருக்கேன். எண்ட் ஈக்குவல் ஒயிட் ஸ்பேஸ். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி அவுட்புட் வரும். 0ல இருந்து 10 வரைக்கும் நீங்க எவ்வளவு ரன் பண்ண நம்பர் கொடுத்தாலும் வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு என்ன வரும், அவுட்புட் வந்துருங்க. நீங்க 100 சொல்லி 101 கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு 100 வரைக்கும் உங்களுக்கு ரன் வந்துடும், நம்பர் வந்துடும். இதுதான் ஃபார் லூப். ஓகேங்களா? லூப்னே அதான், நீங்க எவ்வளவு தூரம் கேட்கறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். சரி, இப்போ அடுத்தது பாக்குறோம். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து எண்டு பிஃபோர். ஒரு வார்த்தை எனக்கு எண்டுல இருந்து
ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும், எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் எண்டு பிஃபோர். நான் எனக்கு அதுதான் 101 சொல்லி கொடுத்தா நமக்கு வந்து எதுக்கு வரைக்கும் வரும் அப்படின்னா 100 வரைக்கும் அவுட்புட் வரும். சரி, இப்போ இன்னொன்னு இருக்கு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச், இதுக்குள்ள 5ல இருந்து கமா எனக்கு 10 வரைக்கும் கொடுங்க, இல்ல 11 வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். 5ல இருந்து 11 வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ பிரிண்ட் எக்ஸ் கமா எண்ட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரீம், சார் ஒயிட் ஸ்பேஸ். ரன் பண்ணினா பாருங்க, உங்களுக்கு 5ல இருந்து 10 வரைக்கும் அவுட்புட் வருது. நாம இப்போ என்ன கேட்குறோமோ அதை அவுட்புட் கொடுக்குங்க. இல்ல சார் எனக்கு வந்து இங்க 50ல இருந்து எனக்கு 100 வரைக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். 50ல இருந்து 100 வரைக்கும் கேட்குறேன். இப்போ 50ல இருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வரும். புரியுதுங்களா? 50ல இருந்து 100 வரைக்கும் அவுட்புட் வரும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் எண்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் வித் எண்ட், எண்ட் ஸ்டார்ட் வித் எண்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் பிஃபோர்னா நாம அந்த 11 கொடுக்கறதுனால தான் நமக்கு எண்டோட வருது. ஸ்டார்ட் வித் எண்ட் பிஃபோர். இன்னொன்னு இருக்குங்க. ஓகே, ஸ்டார்ட் வித் எண்ட் பிஃபோர். சரி, ஓகே. இப்போ அடுத்தது திரும்ப ஒரு ஃபார் லூப் கொடுக்குறேன். எக்ஸ் இன் ரேஞ்ச், இதுக்குள்ள எனக்கு 0ல இருந்து கொடுங்க, 10 வரைக்கும் கொடுங்க, எனக்கு 2 2வா ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். 2 2வா ஜம்ப் பண்ணுங்க கோலன். இப்போ என்ன பண்ணும், நான் பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்தா எனக்கு எக்ஸ கொடுங்க கமா எண்ட் ஈக்குவல் ஒயிட் ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ணும், எனக்கு 0ல இருந்து 2 2வா ஜம்ப் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 0 2 4 6 8 அப்படின்னு அவுட்புட் வருங்க. நான் இங்க 11 கொடுத்தா 10 வரைக்கும் அவுட்புட் வருங்க. நான் இங்க 11 அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், 10 வரைக்கும் அவுட்புட் வரும். 0 2 4 6 8 10. இது ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, ஜம்ப். ஓகேங்களா? எனக்கு ஜம்ப் ஆகுங்க. நான் அங்க 3 3யா ஜம்ப் பண்ணா 3 3யா ஜம்ப் பண்ணும். ரன் பண்ணா 3 3யா ஜம்ப் பண்ணும். இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, 0ல இருந்து 10 வரைக்கும் 100 வரைக்கும் கொடுங்க. ஆனா எனக்கு 10 10ஆ ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 0 10 20 30 40 50 60 70 80 100 வரைக்கும் உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ரேஞ்சுங்கிறது பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இது கீ கிடையாது, பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது ஒன்று. சரி, இப்போ வாங்க ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த ரேஞ்சில் எதனா டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுதா? ரேஞ்ச் என்னன்னு புரிஞ்சுதா? அது வெறும் நம்பருக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ரேஞ்சுங்கிறது நம்பருக்காக மட்டும்தான். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன். இது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பாருங்க, நான் பிரிண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும், இது ஓப்பன் க்ளோஸ் ட்ரான்சஸ் கொடுத்தா இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம்ங்க, இது ஒரு ஃபங்க்ஷன். இது பைத்தான்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். நான் இப்படி இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் ட்ரான்சஸ் கொடுத்தா இங்க எரர் அடிக்கல பாருங்க, இது பைத்தான்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஆனா இங்க ஹாப்பி அப்படி சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனா இந்த ஃபங்க்ஷன் எரர் அடிக்குது. இந்த ஃபங்க்ஷன் பைத்தான்ல இல்ல. இப்போ நான் ரன் பண்ணா ஹாப்பி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஹாப்பி இஸ் நேம், ஹாப்பி இஸ் நாட் டிஃபைன்ட். எனக்கு இந்த பைத்தான்ல இந்த பேர் இல்ல, ஹாப்பிங்கிறது இல்ல. அப்போ இதை நான் கிரியேட் பண்ண முடியுங்க. அதுக்கு சின்டாக்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ் ஓகேங்களா? எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன், சின்டாக்ஸ் வந்து ஓகே டி கொடுத்துட்டேன்.
வேற ஏதாவது ரைட். சரி ஓகே. ஃபங்க்ஷன் ஓகேவா? இது வந்து என்னன்னா இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா முதல்ல டெஃப் அப்படின்னு ஒரு கீ கொடுக்கணும். டெஃப்ங்கிறது டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணுங்க. என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். f_name வெளியில ஓப்பன் க்ளோஸ் பேரன்சஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கோலன் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் சின்டெக்ஸ். இதுதான் சின்டெக்ஸ். ஓகே. இப்போ முதல்ல நான் என்ன பண்றேன்? இங்க டெஃப் இப்போ ஹாப்பி அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்பன் க்ளோஸ் பேரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு எரர் அடிக்கல. வெளியில கோலன் கொடுக்குறேன். இப்போ இங்க பிரிண்ட் நான் என்ன பண்றேன்? இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஐ ஆம் ஹாப்பி அவ்வளவுதாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இது பேர் ஃபங்க்ஷன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஃபங்க்ஷன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஹாப்பி. நான் என்ன பண்றேன்? இந்த கோட் ரீயூசபிலிட்டி இதையும் கொடுத்துக்கிறேன். கோட் ரீயூசபிலிட்டி. ஏன்னா இந்த கோடை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால என்ன பண்றேன்? சும்மா நான் வந்து கோடு ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இப்போ ரன் பண்ணா எந்த அவுட்புட்டும் வராதுங்க. ரன் பண்ணா உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் வராது. எரரும் அடிக்காது. இந்த ஹாப்பிங்கிறத நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் என்ன? ஹாப்பி. அப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இப்படி ஓப்பன் க்ளோஸ் பேரன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க ஐ ஆம் ஹாப்பி கோட் இன்சைட் கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு அவுட்புட் வரும். ஐ ஆம் ஹாப்பி கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு வரும். இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் கிரியேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் கிரியேஷன், இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் இந்த கோடை நீங்க கால் பண்ணிக்கலாம். பாருங்க ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் இதை கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திரும்பவும் அதே அகைன் வரும். ஐ ஆம் ஹாப்பி கோட் இன் ரீயூசபிலிட்டி. சரிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். இப்போ நான் அந்த ஹாப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். டெஃப் ஹாப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஐ ஆம் சேட். டெஃப் சேட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இதுக்குள்ள நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்கல. அப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல திரும்பவும் இதை நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி இந்த கோடு ரீயூசபிலிட்டியும் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து ஐ ஆம் சேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்க ஐ ஆம் சேட். இப்போ நீங்க எந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி கூப்பிடுறீங்களோ அந்த ஃபங்க்ஷன் அவுட்புட் வருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ சேட் அப்படி சொல்லி ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா சேடுக்குள்ள என்ன இருக்கோ அது அவுட்புட் வருங்க. ஐ ஆம் சேட் கோட் ரீயூசபிலிட்டி. இப்போ நீங்க ஹாப்பி அப்படிங்கிறத கால் பண்ணீங்கன்னா ஹாப்பி ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா ஹாப்பி ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? ஐ ஆம் ஹாப்பி கோட் ரீயூசபிலிட்டி. நீங்க திரும்பவும் சேடை யூஸ் பண்ணி கால் பண்றீங்க அப்படின்னா சேடுக்குள்ள இருக்கிறது அவுட்புட் வருங்க. ஐ ஆம் சேட் கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? அவுட்புட் வரும். நீங்க எத்தனை முறை வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை என்ன ஃபங்க்ஷனும் நீங்க கால் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் கிரியேஷன். இதுல டவுட் இருக்குங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுல எனக்கு டவுட் இருக்குங்களா? டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் நேம் அதுக்குள்ள கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரன்சஸ் கொடுக்கணும். ரைட்டுங்களா? இதுல என்ன டவுட் இருக்கா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுனா டம்ஸ் அப். ஓகே சூப்பர் ரைட். சரி அடுத்தது இதுல பேராமீட்டர்னு ஒண்ணு இருக்குங்க. ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். இதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க நான் என்ன பண்றேன்? டெஃப் மை ஃபங்க்ஷன் அதுக்குள்ள போயிட்டு நான் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்க பிரிண்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்குள்ள எக்ஸ் ஈக்குவல் டு வெளியில எக்ஸோட வேல்யூங்க. அதே மாதிரி இங்க ஒய் ஈக்குவல் டு
வெளியில ஒய்யோட வேல்யூங்க. இப்போ இங்க பிரிண்ட்டுக்குள்ளார என்ன வேணும்? எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். சம் ஆஃப் ஈக்குவல்ட் எனக்கு என்ன வேணும் இங்க? எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேங்களா? இப்போ நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இது பேர் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து எக்ஸ் ஒய்க்கு பேரு பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நானா இங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, பேராமீட்டர்ஸ். நான் பார்க்கறது வந்து பேராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஒய் தான் என்ன சொல்லுவாங்க? பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது? இந்த எக்ஸும் ஒய். இந்த எக்ஸ் ஒய் சொல்லிட்டு 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இது பேர் வேரியபிள்னு சொல்லுவாங்க, பேராமீட்டர் சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேராமீட்டர் சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ ரன் பண்ணா எரர் அடிக்குங்க. ஏன் எரர் அடிக்கும்? நான் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இங்க பாருங்க, நமக்கு அவுட்புட் வருது. மை ஃபங்க்ஷன் மிஸ்ஸிங் 2 ரெக்யூர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்குள்ள வேல்யூவை பாஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 10,30 அப்படின்னு சொல்லி கொடுத்தனா நமக்கு என்ன ஆகும்? 40 அப்படின்னு அவுட்புட் வருங்க. த சம் ஆஃப் 40 என்ன சொல்லுது? த சம் ஆஃப் பிரிண்ட். ஓகே, இங்க எக்ஸ் கமா கொடுக்கணுங்க. கமா ரன் பண்ண பாருங்க. உங்களுக்கு x ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 30, த சம் ஆஃப் 40 அப்படின்னு அவுட்புட் வரும். த சம் ஆஃப் 40 அப்படின்னு அவுட்புட் வரும். ரைட்டுங்களா? திரும்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனை எத்தனை வாட்டி வேணும் கால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, மை ஃபங்க்ஷன் இதுக்குள்ள நீங்க வேற வேல்யூ கொடுத்துக்கலாம். 100, சும்மா கொடுக்குறேன் ஒரு 50 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எக்ஸுக்குள்ள 100 போயிடும், ஒய்க்குள்ள 50 போயிடும். இங்க என்ன ஆகும்? நமக்கு 150 அப்படின்னு அவுட்புட் வருங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு எக்ஸ் 100, ஒய் 50, இங்க 150. அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த 10, 30 எங்க போச்சு? அது டெலீட் ஆயிடும். அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டா மட்டும்தான் அது அவுட்புட் வரும். இங்க பாருங்க, நமக்கு இங்க வந்து அவுட்புட் கொடுத்துருச்சு. 10, 13 அவுட்புட் கொடுத்துருச்சு. அது டெலீட் ஆயிடுச்சு. திரும்ப எக்ஸோட வேல்யூ 100, 50 கொடுக்குறேன். ஒய்யோட வேல்யூ இப்போ 150 அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு. புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேரியபிள் அது பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி. நீங்க ஒரு வாட்டி நீங்க கால் பண்றப்ப அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் இப்போதைக்கு மை ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ 20 மட்டும் கொடுக்குறேன். இப்போ எரர் அடிக்குங்க. என்ன எரர் அடிக்கும்? நமக்கு வந்து மிஸ்ஸிங் 1 ரெக்யூர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு வரும். இந்த எக்ஸ் ஒய்ல ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. இந்த இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் மிஸ் ஆகுது, ஒய்க்கு ஆர்குமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. வேணும்னா நான் இங்க என்ன பண்றேன்? இந்த 10,13 கொடுக்குறோம் இல்லையா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நான் வேரியபிள் கொடுத்தனா கண்டிப்பா அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணி ஆகணுங்க. 50 அப்படின்னு கொடுத்தா எனக்கு 70 அப்படின்னு அவுட்புட் வரும். இல்ல சார், எனக்கு இந்த மாதிரி கொடுக்கலன்னா எனக்கு எரர் அடிக்கக்கூடாது அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 1 செகண்ட் இருங்க. இதை அப்படியே கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வேரியபிள் கொடுக்கும் போதே ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கலாங்க. இங்கேயே வேரியபிள் கொடுக்கும் போதே ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கும். இப்போ பாருங்க, நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே கொடுக்கல. இது தெரியும் இல்லையா? இது பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இது தெரியல, இது வந்து ஆர்குமெண்ட். நான் முன்னாடி கொடுத்துட்டேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். வெறுமனே மை ஃபங்க்ஷன் மட்டும் நான் கால் பண்றேன் அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு எரர் அடிக்காதுங்க. எரர் அடிக்காது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, த சம் ஆஃப் 0. இப்போ நான் இதுக்கு வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ மை ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் 30,20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ 20. நான் ரன் பண்ண என்ன அவுட்புட் வரும்? உங்களுக்கு 50 அப்படின்னு அவுட்புட் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இல்ல சார், எக்ஸுக்கு மட்டும் நான் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ மை ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு எக்ஸுக்கு மட்டும் நான் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 40 மட்டும் கொடுக்குறேன், ஒய்க்கு நான் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா பாருங்க, எக்ஸோட வேல்யூ 40, ஒய்யோட வேல்யூ 0, த சம் ஆஃப் ஈக்குவல் டு 40 அப்படின்னு அவுட்புட் வரும். இதுக்கு பேர் தான் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். இதுக்குள்ள வேல்யூ நான் கொடுக்கும் போதே என்ன பண்ணோம்? எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? 0, 0ன்னு சொல்லி கொடுக்கும். இது வந்து டிஃபால்ட் பேராமீட்டர் சொல்லுவாங்க.
ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் கிரியேஷன்ல புரிஞ்சுதா? என்ன டவுட் இருக்கா? பாராமீட்டர்ஸ், டிஃபால்ட் பாராமீட்டர். ரைட். ஓகே டன். சூப்பர். ஓகே. சரி. இப்போ உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கு. அத மட்டும் சொல்லிடலாம். ஓகேங்களா? ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு கீ இருக்கு. அத சொல்லி குடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோட் எப்படி எழுதலாம்? ரியல் டைம்ல ஒரு கோட் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத சொல்லி குடுத்துறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு இன்னும்? ஓகே. பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இருக்கு. அதுக்கப்புறம் பிப்னு ஒண்ணு இருக்கு. அத மட்டும் சொல்லி குடுத்துறேன். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடும். ரைட்டா? சரி ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணோம்? இப்ப ரிட்டர்ன் அப்படிங்கிற கீ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப நம்ம பாருங்க, நான் என்ன பண்றேன்? இத அப்படியே எடுத்துக்கிறேங்க. இத நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எக்ஸ், ஒய்ன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஆம் நான் ஆன்சர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள இங்க நான் மை ஃபங்ஷன கால் பண்றேன். இதுக்குள்ள ஒரு வேல்யூ குடுக்குறேன். இப்போ 10, 30 குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் நான் முன்னாடி என்ன பண்ணேன்? வெறுமனே ஃபங்ஷன தான் கால் பண்ணேன். ஒரு வேரியபிள்குள்ள அசைன் பண்ணல. இப்போ நான் போயிட்டு இங்க பிரிண்ட் ஆன்சர் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப பாருங்க அவுட்புட் என்ன வரும்? நன் அப்படின்னு வரும் பாருங்க. என்ன வருது? எனக்கு இங்க சம் ஆஃப் 40ன்னு வந்துருச்சு. இங்க ஆனா நன்னுன்னு வருது. இங்க பிரிண்ட் ஆன்சர்ன்னு குடுக்குறப்ப என்ன வருது? அதுக்குள்ள நன் இல்ல அப்படின்னு வருது. நன்னுன்னா என்ன? இல்ல அப்படின்னு வருது. ஏன் அங்க இல்லன்னு வருது அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பிரிண்ட்க்குள்ள தான் நான் சம் பண்ணிருக்கேன். அது வந்துருச்சு. ஆனா இந்த ஃபங்ஷனுக்குள்ள எனக்கு எந்த ஒரு வேரியபிளும் வரலைங்க. எந்த ஒரு வேல்யூவும் எனக்கு ஃபங்ஷனுக்குள்ள வரல. இந்த ஃபங்ஷன்ல வந்து உட்காரல. ஓகேங்களா? அப்போ நான் இத அப்படியே காப்பி பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இப்போ எல்லா ஃபங்ஷனும் அப்படிதான் ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. அப்போ நான் இத அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். இங்க நான் அந்த பிரிண்ட் எக்ஸ்ன்னு குடுக்கறதுக்கு பதில் இங்க ரிட்டர்ன் அப்படின்னு குடுக்குறேங்க. ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் ஒய். இங்க நான் ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதுறேன். பிரிண்ட்க்குள்ள இங்க ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன எழுதுறேன்? ஆன்சர் சாரி. ஆன்சர் ஈக்குவல் டு இங்க கமா ஆன்சர் அப்படி குடுக்குறேன். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்ஷனுக்குள்ள உங்களுக்கு அவுட்புட் வருங்க. இப்ப பாருங்க ஆன்சர்க்குள்ள உங்களுக்கு 40 எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 30 ஆன்சருக்குள்ள 40 அப்படின்னு வந்துருச்சுங்க. இதான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்பவுமே ஒரு கோட் எழுதுனீங்கன்னா அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த ஃபங்ஷனுக்குள்ள வேல்யூ வந்து உட்காரும். இல்லைன்னா அந்த பிரிண்ட்ங்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணுமே தவிர அது ஃபங்ஷனுக்குள்ள வேல்யூ வந்து உட்காராது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒண்ணும் இல்ல. நீங்க ரிட்டர்ன் அப்படின்னா இந்த ஃபங்ஷனுக்குள்ள அந்த வேல்யூ இப்ப 40 அப்படிங்கிறது இந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஒரு சின்ன கோடு எழுதலாம். அதை மட்டும் பிடிச்சிட்டு நமக்கு வந்து இந்த ஃபங்ஷனை முடிச்சுக்கலாம். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க சிஎல்எஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கணுங்க. எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் மை லிஸ்ட் 1 அப்படி சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். என்ன வேணும்? 1, 2, 3, 4, 5 இதான் லிஸ்ட். ரைட்டுங்களா? இதோட எனக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இதோட அவுட்புட் வரணுங்க. இதோட ஃபேக்டோரியல கண்டுபிடிக்கணும். 1 இன்ட்டு 1 ரைட்டு. ஓகே 1, 2, 3, 5 இதோட ஃபேக்டோரியல் என்ன வரும் அப்படின்னா 1 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 4, 4 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 1 இன்ட்டு 2 அப்படின்னா 2 தான் வரும். இப்போ 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 4 24, 24 இன்ட்டு 5 120 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ரைட்டா? எனக்கு இந்த கோடு வரணுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ இதுக்கு நம்ம கோடு எழுதலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு கோடு இந்த அவுட்புட் வரணும். அப்போ இதுக்கு ஒரு கோடு நம்ம ரியல் டைம்ல எழுத போறோம். அதுக்கு ஒரு கோடு எழுத போறோம். இப்ப இனிஷியலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க மை லிஸ்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள 1 அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன்? இப்போ
இந்த லிஸ்ட்டை தான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு அவுட்புட்டா தான் வரணும். நான் இதான் இன்புட்டா குடுக்குறேன். இதான் குடுக்குறேன். இப்போ என்ன பண்றீங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்டி வேரியபிள் வைக்கிறேன். இதுக்குள்ள 1ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 1. இப்போ இங்க ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் இங்க ஐயோட வச்சுக்கிறேன். வேரியபிள் ஐன்னு வச்சுக்கிறேன். எனக்கு இன் மை லிஸ்ட் 1 இந்த வேரியபிள்ல இருந்து எனக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டா எடுத்துட்டு வாங்க. இங்க எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த இடத்துல எக்ஸ எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஐ. ஐயோட வேல்யூனோ அதான் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இங்க பிரிண்ட் எக்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாருங்க என்ன வரும்? 120 அப்படின்னு அவுட்புட் வரும். வந்துருச்சா? 120 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி சும்மா டீபக்ல சொல்லி கொடுத்துறேன். எப்படி ரன் ஆகுதுன்றத நான் டீபக்கிங்ல சொல்லி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் டாபிக் இருக்கு. நம்ம ஒரு 6.25 வரல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பரவாயில்லைங்களா? ஓகே டன். சூப்பர். இப்போ பாருங்க இதை நான் என்ன பண்றேன், இதை டீபக்கிங்ல கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க என்ன போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு இதை டீபக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அது டீபக்ல போயிடும். ஆட்டோமேட்டிக்கா டீபக்ல போயிடும். இப்போ நமக்கு என்ன வாட்ச் பண்ணணும்? இந்த வேரியபிளை வாட்ச் பண்ணுங்க. இங்க நான் என்ன பண்றேன், நான் கிளியர் பண்ணிக்கிறேன். முதல்ல இங்க வேரியபிள்லாம் இருக்கு எக்ஸ். அப்புறம் என்ன இருக்கு, அதுக்கு முன்னாடி மை லிஸ்ட் ஒன்று இருக்கா? மை லிஸ்ட் 1ங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஐன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ரைட், ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த நான் மை லிஸ்ட்டை தூக்கி மேலே விட்டுக்கிறேன். மை லிஸ்ட்டை மேலே விட்டுக்கிறேன். பாருங்க நான் ரன் பண்றேன். இப்போ மை லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு ஒரு வேல்யூ இருக்கா? அது அவுட்புட் வருங்க. அங்க பாருங்க மை லிஸ்ட்டுக்குள்ள 1 2 3 4 5 இருக்கு. இப்போ எக்ஸ்குள்ள பாருங்க 1ன்னு இருக்கு. இப்போ ஐக்குள்ள 1ன்னு வரும். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு ஐ. அப்போ எக்ஸ்லயும் 1 இருக்கு, ஐக்குள்ளேயும் 1 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மல்டிப்ளிகேஷன் பண்ணா 1ன்னு வந்துடும். இப்போ பாருங்க எக்ஸ்குள்ள 2ன்னு வரும் பாருங்க, ஐக்குள்ள 2ன்னு வரும். ரைட்டு. இப்போ எக்ஸ்குள்ள 1 இருக்கு. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஐ, இப்போ 1 இன்ட்டு 2 2ன்னு மாறிடும். எக்ஸோட வேல்யூ 2ன்னு மாறிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ அடுத்தது பாருங்க ஐக்குள்ள 3 வரும். அப்போ 3 இன்ட்டு 2 6ன்னு மாறிடும். அப்புறம் என்ன இருக்கு, ஐக்குள்ள 4 வரும். அப்போ 4 இன்ட்டு 6 24 அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 5 இருக்கு. 5 இன்ட்டு 24 120. அதுக்கப்புறம் வேற எதனா லிஸ்ட்ல கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணுது. எதுவுமே இல்ல, அப்படியே வெளியில வாங்க. அது பிரிண்ட் கொடுத்துட்டு அப்படியே டீபக்கிங் வெளில போயிடும். புரிஞ்சுதுங்களா? இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பிரேக் பாயிண்ட் எடுத்து விட்டுறேன். அதோட முடிச்சுதுங்க. டீபக்கிங் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு பைத்தான் ஃபைல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் ஃபைலுக்குள்ள வந்து. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ 1க்கு எழுதிட்டேன். இப்போ இன்னொரு லிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு லிஸ்ட் கொடுக்குறேன். மை லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு எனக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ இதுக்குள்ள என்ன பண்றேன், 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இதுக்கு வந்து எனக்கு ஃபேக்டோரியல கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு நான் தனியா கோடு எழுதணுமானா வேண்டாம். இதுக்கு தனியா கோடு எழுதணுமானா வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம், இந்த கோடை நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ள போயிட்டு டெஃப் மை அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இதுக்குள்ள மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வைக்கிறேன். அவ்வளவுதாங்க. மை லிஸ்ட்னு சொல்லிட்டு காமனா ஒரு வேரியபிளை கொடுத்துட்டேன். இப்போ மை லிஸ்ட்ங்கிறது இங்க கொடுத்துக்கலாம். அவ்வளோ, மை லிஸ்ட் ஒன்று இல்லை, மை லிஸ்ட். இப்போ இதுக்குள்ள நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மை லிஸ்ட்ங்கிறத எடுத்துட்டேன். எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க, நான் இதை வந்து இதை கமாண்ட்ஸ் வந்து எடுத்துறேன். முதல்ல என்ன பண்றேன், இங்க கமாண்ட்ஸ் வந்து எடுத்துறேன். ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணலாம், மை அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட் தானே, இதான் என்ன ஃபங்க்ஷன், இதை நான் கால் பண்றேன். இப்போ பிரிண்ட் தான் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், மை லிஸ்ட் 1 சொல்லி கொடுக்குறேன். இந்த வேரியபிளை நான் இதுக்குள்ள கால் பண்ணேன், உங்களுக்கு அவுட்புட் வந்துருங்க. என்ன வரும், 120 அப்படின்னு அவுட்புட் வரும்.
இல்ல நான் மை லிஸ்ட் 2 அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இங்க 120 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து இது இல்ல அதோட வேல்யூனாவோ அதுக்கு அவுட்புட் வந்துடும் 6720 அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ண போறேன், இதை நான் ரிட்டர்ன் பண்றேங்க. என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்ணாதான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரிட்டர்ன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ஆன்சர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள கொடுக்குறேன், ஏதோ ஒரு வேரியபிள்குள்ள கொடுத்து எனக்கு இதை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன வரும், நன்னு வருங்க. பிரிண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நன் அப்படின்னு அவுட்புட் வரும். ஏன்னா அதுக்குள்ள இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க, இதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறது நல்லது. ரிட்டர்ன் எக்ஸ் அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா இப்போ ஆக்சுவலா அதுக்குள்ள என்ன இருக்கு, 7 டேர்ம். இதை வச்சு நீங்க இப்போ நீங்க எத்தனை லிஸ்ட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள கொடுத்துக்கலாம். இப்போ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வேரியபிள் அசைன் பண்ண அவசியம் இல்லைங்க. நீங்க டைரக்டா பிரிண்ட்டுக்குள்ள போங்க, இதுக்குள்ள மை அண்டர்ஸ்கோர் ஃபேக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ள நீங்க டைரக்டா லிஸ்ட்டை கொடுத்துக்கலாம். நீங்க வேரியபிள் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்க 1, 2, 3, 4, 5 அப்படி கொடுத்துக்கலாம். சரி, இதே மாதிரி நீங்க எத்தனை லிஸ்ட் வேணாலும் இதுக்குள்ள கொடுத்துக்க முடியும். இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம ஈஸி வே இது. இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன், 7, 8, 9, 10, 20 கூட கொடுக்கலாம். இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க வேற ஃபேக்டர் இது நம்பர் அதிகமா கொடுத்தா வேல்யூ எங்கேயோ போகுங்க. இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்றேன், 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்துக்குமான ஃபேக்டோரியல இது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இது எல்லாத்துக்குமான ஃபேக்டோரியல இது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். நம்ம இதுதான் ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஒரு கோடு எழுதி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துட்டோமா என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாத்துக்குமான லிஸ்ட் இந்த ஃபேக்டோரியல இந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இதால தான் நம்ம இந்த கோடை பார்த்தோம். இதுல இது ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ பார்த்தோம், ஃபார் லூப் பார்த்தோம், இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோடை எழுத கத்துக்கிட்டோம். ரைட்டா? இதான் ஒரு கோடு சிம்பிளா எழுதிருக்கோம். இப்படிதான் ஒரு கோடு எழுதுவாங்க, அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணாதான் ஃபங்க்ஷனுக்குள்ள அது வேல்யூ வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? ஓகே 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 டன். சரி ஓகே சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், லைப்ரரிஸ். பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி வந்துட்டு கேட்டுங்க. பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. மாடியூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ். இப்போ லைப்ரரி அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க ரியல் டைம்ல எங்கேயுமே கோடு எழுத போறதே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஃபேக்டோரியல் எழுதணும்னா இதுக்கு கோடு ஆல்ரெடி இருக்குங்க. நம்ம இதை எழுதணும்னு அவசியமே கிடையாது. இந்த கோடை நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. கோடு எழுதாமையே இந்த ஃபங்க்ஷன் மை ஃபேக்டர் இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி ஃபேக்டோரியலுக்கான ஃபங்க்ஷன் இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். அதுல நம்ம இப்போ 3 கீ படிக்க போறோம். ஒன்னு வந்து இம்போர்ட், இன்னொன்னு வந்து ஆஸ், இன்னொன்னு வந்து ஃப்ரம். ஃப்ரம் அப்படிங்கிற இம்போர்ட் ஆஸ் ஃப்ரம். இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு நிறைய கீஸ் இருக்குல்ல இருக்கு இல்லையா, நம்ம நிறைய கீஸ் ஒவ்வொன்றா நம்ம இதுல பார்த்துட்டு வந்திருக்கோம். கீவேர்ட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல நம்ம இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபால்ஸ் பார்த்துருக்கோம். இந்த இதெல்லாமே நிறைய கீஸ் இருக்கு. நம்ம ஒரு சில கீஸ் தான் பார்த்துருக்கோம். ஃபார் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? நன் பார்த்துருக்கோம், ரிட்டர்ன் பார்த்துருக்கோம், இஸ் பார்த்துருக்கோம், இப்போ ஃப்ரம் பார்க்குறோம், ஆஸ் பார்க்குறோம், அண்ட்லாம் பார்த்தாச்சு, ஓகேங்களா? நாட் பார்த்தாச்சு, ஆஸ் இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி எல் இஃப் எல்ஸ் எல்லாமே இருக்கு. இது மாதிரி நிறைய கீஸ் நம்ம இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், இப்போ இதான் நம்ம கீ. இப்போதான் இதான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இது பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைப்ரரிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு வெர்ஷன் ஆஃப் பைத்தானை நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் பைத்தான் 3.12 இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கான லைப்ரரியை என்ன பண்ணிருப்போம், கூடவே அதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிருப்போம். நான் என்ன பண்றேன், இங்க பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய லைப்ரரிஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இப்போ பைத்தான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 3.13 ரைட்டா?
இப்போ நம்ம காலையில் நான் பார்க்கும்போது 3.13 தான் காமிச்சது. அதுக்கான லைப்ரரிங்க இது. அதுக்கான லைப்ரரி இதுக்குள்ள எல்லாரும் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கான மாடியூல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க போயிட்டு நீங்க எந்த வெர்ஷன் யூஸ் பண்றீங்களோ அதுக்கான லைப்ரரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 12 யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 13 லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க 13 யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 12 லைப்ரரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுல நிறைய மிஸ் ஆயிருக்கும். நீங்க இதுக்குள்ள போயிட்டு எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க மேத்ன்னு சொல்லி கொடுக்குறேன். மேத்தமெட்டிக்கலுக்கான லைப்ரரிஸ் எனக்கு வேணுங்க. இப்போ நீங்க கோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நமக்கு மேத்தமெட்டிக்கலுக்கான லைப்ரரிஸ் இதுக்குள்ள காமிக்குங்க. மேத்து, சி மேத்னு இருக்கு. நம்ம மேத் எடுத்துக்கலாம். இப்போ மேத்துக்குள்ள போனீங்கன்னா இதெல்லாமே அதோட லைப்ரரிஸ். அதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. லைப்ரரினா என்ன? நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருந்தா அது லைப்ரரி. நீங்க ஒரு புக்கை எடுக்க போறீங்கன்னா டைரக்டா லைப்ரரிக்குள்ள போவீங்க. ஆனா எங்குமே எந்த இடத்துல வேணாலும் உங்க புக் இருக்குமானா இருக்காது. இப்போ நீங்க தேடுற புக் ஒரு ஹிஸ்டரியான புக்கா இருந்தா அது அதுக்கான செக்ஷனுக்குள்ள போய் தான் எடுக்கணும். இப்போ மேத்னா மேத்துக்கான செக்ஷனுக்குள்ள போகணும். இப்போ சயின்ஸ்னா சயின்ஸுக்கான செக்ஷனுக்குள்ள போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு லைப்ரரி, ஒரு 3.12க்கான ஒரு லைப்ரரி இது. அந்த லைப்ரரிக்குள்ள உங்களுக்கு மேத் அப்படிங்கிற செக்ஷன் எடுக்கணும். மேத்தமெட்டிக்கல வேணும்னா நீங்க மேத்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இப்போ எந்தெந்த வருஷன்ல எந்தெந்த ஃபங்க்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்க இதுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள பாருங்க, இது 3.5லயே வந்த ஃபங்க்ஷன்ஸ், சில ஃபங்க்ஷன் 3.8லயே வந்துருச்சு, சில ஃபங்க்ஷன் 3.9ல இந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய ஃபங்க்ஷன், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. இதுக்குள்ள மேத்துக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க அதை போயிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இது எப்படி நாங்க பைத்தான்ல எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இம்போர்ட் அப்படின்னு இருக்குங்க. இம்போர்ட் அப்படிங்கிற கீ, இதுக்குள்ள எதை இம்போர்ட் பண்ண போறோம்? மேத் அப்படிங்கிற இந்த நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டு. இப்போ மேத்துங்கிற மாடியூல நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன்சர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? ஈக்குவல் மேத் டாட், இதுக்குள்ள எனக்கு இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் நான் பார்க்க போறேன் அப்படின்னா இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நான் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 20யோட ஸ்கொயர் ரூட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு நீங்க பிரிண்ட் ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வர, இது கோடே எழுதுன அவசியம் கிடையாதுங்க. நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்குள்ள ஆல்ரெடி கோடு இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான கோடு இப்போ நம்ம எப்படி ஃபேக்டரியலுக்கு ஒரு கோடு எழுதணுமோ அந்த மாதிரியான கோடு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா அதோட கோடு உங்களுக்கு கொடுத்துருங்க. சாரி, அதோட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துரும் 4.4G77. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? இன்னொன்னு, இப்போ ஆன்சர் 1 அப்படிங்கிற வேரியபிள்குள்ள எனக்கு METH மேத் டாட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இப்போ ஃபேக்டோரியலுக்கான கோடு. இப்போ பாருங்க, எனக்கு 5ஓட ஃபேக்டோரியலை கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆல்ரெடி நம்ம கோடு எழுதி பார்த்தாச்சு. 5க்கான கோடை நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? ஆன்சர் ஒரு ஃபேக்டோரியலுக்கான கோடு நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சிருக்கோம். நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் எந்த லிஸ்ட் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும்? ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதே தான் இதுக்குள்ள இருக்கும். இப்போ நான் ரன் பண்ண பாருங்க, 120. 5ஓட ஃபேக்டோரியல் 120. இப்போ 6ஓட ஃபேக்டோரியல் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபேக்டோரியல் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். 6ஓட ஃபேக்டோரியல் 720. ரைட்டுங்களா? இப்போ ஓகே, நான் 7ஓட ஃபேக்டோரியல் கேட்டேன். சரி, இப்போ இது 4ஓட ஃபேக்டோரியல் கேட்டீங்கன்னா 24 அப்படி சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஸோ இது மாதிரி நீங்க அதோட ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சிக்கலாம். இதான் லைப்ரரிங்க. இந்த மாதிரி நீங்க இம்போர்ட்டை யூஸ் பண்ணி எந்த லைப்ரரி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, இதுல இன்னொரு கீஸ் இருக்குங்க. என்ன இருக்கு அப்படின்னா ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ. ஆஸ்னா ஒண்ணு இல்லைங்க, அலைஸ். இதோட நிக் நேம் தான் வச்சுக்கோங்க. பாருங்க, நான் என்ன பண்றேன்? இங்க நம்ம என்ன பண்ணோம்? இம்போர்ட் கொடுக்குறோம். மேத் எக்ஸாம்பிளுக்கு நான் தான் கொடுப்பேன், மேத் தான் கொடுப்பேன். நம்ம நிறைய மாடியூல்ஸ் நீங்க இருக்கு அதுக்குள்ளார. இப்போ ஆஸ் அப்படின்னா அலைஸ் சொல்லுவாங்க. மேத்தை நான் ஷார்ட்டா நிக் நேம் எம்னு வச்சுக்கிறேங்க. இப்போ போயிட்டு நீங்க இதுக்குள்ள டைரக்டா பிரிண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். நீங்க ஆன்சர் வேரியபிள் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்? எம் டாட் அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஓப்பன் ஆகுது. இப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் வேணும்னா ஸ்கொயர் ரூட்குள்ள போயிட்டு இதுக்கு உங்களுக்கு எதோட ஸ்கொயர் ரூட், இப்போ 30யோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட 30யோட ஸ்கொயர் ரூட் பாருங்க அவுட்புட் 5.477 வந்துச்சு. இல்லைங்க, எனக்கு இப்போ வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். சும்மா எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எம் டாட் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க ஒரு 5ஓட ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஈஸி வே. நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா? இப்போ 120 அப்படின்னு வந்தோம். இதுக்குள்ள கோடு ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எழுதி வச்சிருவாங்க. ரைட்டு. ஓகேங்களா? இப்போ ஆஸ் அப்படின்னா இது முக்கியமான ஒரு கீங்க. இது வந்து மேத்தோட நிக் நேம். அதுக்கு எம்னு மட்டும் வச்சுக்கலாம். இங்க மேத்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை.
சரிங்க. இன்னொன்னு இருக்குங்க. இன்னொன்னு இருக்கு. ஃப்ரம் அப்படிங்கிறது இருக்கு. ஃப்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்னன்னா, நீங்க ஒவ்வொரு டைம் அந்த எம் டாட், மேத் டாட்ன்னு குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க. நான் என்ன பண்றேன்? ஃப்ரம் மேத் சாரி. ஓகே. ஃப்ரம் மேத் இம்போர்ட். இதுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட ஃபங்ஷன் இருக்கு இல்லையா? நம்ம டாட்னோனே நமக்கு ஸ்கொயர் ரூட், ஃபேக்டோரியல் ஏகப்பட்ட ஃபங்ஷன் வந்துச்சு இல்லையா? அதுல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா 2 ஃபங்ஷன் மட்டும் வேணுங்க. இப்ப எனக்கு ஸ்கொயர் ரூட் மட்டும் வேணும். ஆமா. ஃபேக்டோரியல் மட்டும் வேணும். இது 2 மட்டும் குடுத்துட்டா போதுங்க. வேற எதுவுமே வேணாம். இப்போ நான் என்ன பண்றேன்? டைரக்ட்டா பிரிண்ட்க்குள்ள போயிட்டு, நீங்க எம் டாட், மேத் டாட் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். டைரக்ட்டா ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்ஷன் குடுத்து, இதுக்குள்ள எனக்கு 50யோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு குடுத்துக்கலாம். 50யோட ஸ்கொயர் ரூட். பிரிண்ட்க்குள்ள போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபேக்டோரியல். எதோட ஃபேக்டோரியல்? எனக்கு 8ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்துக்கலாம். ரன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 7.074032 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட் பண்ணும். இது வந்து இது வந்து லைப்ரரி. நீங்க லைப்ரரியை யூஸ் பண்ணுங்க. நிறைய லைப்ரரி இதுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? நீங்க உங்களோட வேல்யூஸ் நீங்க எங்கேயுமே ரியல் டைம்ல கோடு எழுதணும் அவசியம் கிடையாதுங்க. லைப்ரரிக்குள்ள நிறைய கோடு வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனா இருக்கு. நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதுக்கு நமக்கு முக்கியமா தேவை இம்போர்ட் ஆஸ் ஃப்ரம் அப்படிங்கிற இந்த 3 கீ. இம்போர்ட்ங்கிறது ஒரு லைப்ரரியை இம்போர்ட் பண்றதுக்காக. ஆஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த லைப்ரரினா மாடியூல். இது மேத்ங்கிறது ஒரு மாடியூல். அதுக்குள்ள ஆஸ் அப்படிங்கிறதுனா அதோட நிக்நேம் வச்சுக்கலாம். ஃப்ரம்ங்கிறதுனா அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? சூப்பர். ரைட். இப்போ அடுத்து லாஸ்ட் ஒன்னுங்க. நம்ம வந்து நம்மளோட அதுல லாஸ்ட் ஒன்னு. இப்போ நம்ம இப்போ படிச்சது வந்து பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ரைட்டா? படிச்சது பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஆனா இப்போ படிக்க போறது பைத்தான் தேர்ட் பார்ட்டி லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி லைப்ரரி அப்படின்னு சொன்னா இது பைத்தான்லயும் இருக்காது, ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில இருக்காது. இது வெளியில இருக்குங்க. இது வந்து நீங்க ஒரு பண்ற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கானது மட்டும்தான். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கானது லைப்ரரியா இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்களாம் இப்போ நீங்களாம் வந்து AWS DevOps அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க போட்டோ 3 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்க ட்ரெயினர் சொல்லி கொடுப்பாங்க. அது ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதுவும் ஒரு பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி தான். அது என்ன பண்ணும்? நீங்க அதை தேர்ட் பார்ட்டி மாடியூலா இம்போர்ட் பண்ணிப்பீங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணலாம்? ஓகேங்களா? அதை இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இப்ப நான் வந்து கேமல் கேஸ் கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ கேமல் கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கேமல் கேஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரிங்க. இப்போ நான் ரன் பண்ண பாருங்க. இதுல இல்ல, எரர் அடிக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க வந்து நான் இம்போர்ட் கொடுக்குறேன். இது பேக்கேஜ். ஓகேங்களா? இம்போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ சரி, இம்போர்ட் கொடுக்குறேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு கேமல் கேஸ் எரர் அடிக்கும். ஒரு நிமிஷம் ஏன் எரர் அடிக்கல? ஆல்ரெடி என்கிட்ட இருக்கா? சரி, அது என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்க? இங்க போங்க. டெர்மினல் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்க நமக்கு கமாண்ட் பாராமீட்டர் வந்துரும். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க கமாண்ட் பாராமீட்டர் இருக்கும். நமக்கு விண்டோஸோட கமாண்ட் பாராமீட்டர் இருக்கு இல்லையா? நீங்க போயிட்டு கமாண்ட் பாராமீட்டர் சொல்லி கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ஓகே. கமாண்ட் பாராமீட்டர் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு கமாண்ட் பாராமீட்டர் போகும். இதுவும் இங்க இருக்கிற இந்த கமாண்ட் பாராமீட்டர் ஒண்ணுதாங்க. இங்கேயும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். இல்ல அந்த விண்டோஸோட கமாண்ட் பாராமீட்டர்ல ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு இங்க பிப் லிஸ்ட் அப்படி சொல்லி கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள எனக்கு கேமல் கேஸ் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கு. கேமல் கேஸ் அப்படிங்கிற லைப்ரரி என்கிட்ட இருக்கு. அப்போ இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி அன்இன்ஸ்டால் பிப் அன்இன்ஸ்டால் கேமல் கேஸ் ரன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கேமல் கேஸ் அன்இன்ஸ்டால் ஆயிடும். எஸ்ஸான்னு கேட்குது. எஸ், எனக்கு அது தேவை இல்லைங்க. இப்போ போயிட்டு திரும்ப நான் என்ன பண்றேன்? அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பிப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு அங்க கேமல் கேஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் இல்ல. கேமல் கேஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் இல்ல. உங்களுக்கு இங்க எரர் அடிக்குது. இங்க உங்களுக்கு எரர் அடிக்குது. இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் பேண்டாஸ், நம்பை அட்வான்ஸ்டா நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்குன்னு தனியா என்ன பண்ணிருக்காங்க?
ஒரு செட் ஆஃப் பேக்கேஜை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து பைத்தான்லயும் இருக்காது, ஸ்டாண்டர்ட் லைப்ரரியிலும் இருக்காது. அது தனியா இருக்கும். அது நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க தனியா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக அதை ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா அங்க வந்து நீங்க அதுக்கான லைப்ரரி ஸ்கைகிட்லேர்ன், பேண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாப்லிப் அந்த மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ போட்டோ 3 இப்போ பாருங்க, எனக்கு போட்டோ 3 இதுல இருக்காதுங்க. ஏன்னா என்னோட சப்ஜெக்ட் போட்டோ 3 இல்ல. இப்போ எனக்கு போட்டோ 3 வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த இடத்துல சரி, இப்போ இம்போர்ட் போட்டோ 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ள இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன், அப்போ இங்க போயிட்டு pip install boto 3. இப்போ போட்டோ 3 எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது பெரிய பேக்கேஜ். ஓகேங்களா? இப்போ போட்டோ 3 அப்படிங்கிறது எனக்கு இங்க இன்ஸ்டால் ஆயிட்டு. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க போயிட்டு இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிப் லிஸ்ட் இது கொடுத்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோ 3 அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். பாருங்க, எனக்கு போட்டோ 3 எனக்கு வந்துருச்சு. அது சில போட்டோ கோர்ஸ் நிறைய அதோட சப் மாடியூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்க, எனக்கு எரர் அடிக்கலாம். இப்போ போட்டோ 3 நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ அதை ஆட்டோமேஷன் பண்ணுவோம். அதெல்லாமே இதுக்குள்ள நீங்க பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இது வேணாங்க, என்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, எனக்கு போட்டோ 3 வேண்டாம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிப் அன்இன்ஸ்டால் இப்படி கொடுத்துட்டு பிப் அன்இன்ஸ்டால் போட்டோ 3 இப்படி கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணிக்க முடியும். எஸ், சக்சஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால்டு போட்டோ 3. இப்போ நீங்க போயிட்டு இங்க பிப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதுக்குள்ள போட்டோ 3 இருக்காதுங்க. போட்டோ 3 உங்களுக்குள்ள இருக்காது. ஓகேங்களா? இப்போ எனக்கு போட்டோ 4 இது கூட எனக்கு வேண்டாங்க. இதெல்லாம் எனக்கு போட்டோ 3 சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். ஓகேங்களா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க போயிட்டு பிப் அன்இன்ஸ்டால் ரன் பண்ணா எஸ், அதுவும் எனக்கு தேவையில்லை. அப்ப என்ன பண்ணலாம், பிப் திரும்ப லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள எனக்கு அந்த பேக்கேஜ் இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது தேர்ட் பார்ட்டி மாடியூல டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க சிஎல்எஸ் கொடுத்து நீங்க இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. நமக்கு இந்த பைத்தான் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், நம்ம கிரீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எல்லாமே சொல்லி தராங்க. டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிஸ்டிக் எல்லாமே சொல்லி தராங்க. அது நம்ம இத்தரன் டீமே சொல்லி கொடுக்குது. ஓகேங்களா? போட்டோ 3. ஸோ எல்லாமே நீங்க வந்து இதில் படிக்கணும் அப்படின்னா நீங்க அதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பைத்தான் நீங்க அட்வான்ஸா படிக்கணும்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? 1 செகண்ட் இருங்க, நான் உங்களை வந்து அன்மியூட் பண்ணிக்கிறேன். சொல்லுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களோட டவுட் இருக்கா உங்களுக்கு? தப்பி இருக்கட்டும், இதை கமெண்ட் பண்ணிக்கிறோம். 1 செகண்ட் இருக்கு. ஓகே, பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். சரி, ஓகே. இப்போ நான் இதெல்லாம் படிக்கிறேன், இதை கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியா இது புரியும். இப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல நான் என்ன பண்றேன், இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன வச்சிருக்கேன், 10ன்னு வச்சிருக்கேன். இனிஷியலா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் 10ன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நான் ரன் பண்ணா அப்படி என்ன அவுட்புட் வரும், 10. இங்க ஏதோ ஒன்று ஃபேக்டோரியல், ஒரு நிமிஷம் இருங்க.
இல்லையே அவுட்புட் வருது. 1 செகண்ட் இருங்க. இப்போதைக்கு 10 அப்படின்னு இருக்கு. ரைட்டுங்களா? ஆனா இப்போ நான் வெறுமனே 10 மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பரவாயில்ல. ஆனா நான் இப்ப என்ன பண்றேன், இது கூட நான் வந்து a பிளஸ் ஈக்குவல் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி 10 இருக்கு. அப்ப அது கூட என்ன அர்த்தம், எனக்கு 5 ஆட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். போயிட்டு நான் பிரிண்ட் a அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும், 15 அப்படின்னு வரும். ஆல்ரெடி 10 இருக்கு, அது கூட பிளஸ் ஈக்குவல் அப்படின்னா ஆட் பண்ணுங்க. இதுவே எனக்கு ஸ்டார் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னா என்ன பண்ணுங்க, 10 5 டைம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க 50. இப்போ இல்ல அதை டிவைட் பண்ணுங்க, 10 5ஆல என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன வரும் உங்களுக்கு 2 ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா 5, 10ஓட வேல்யூ 5 அப்படின்னு மாறி வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன், ஆட் கொடுக்குறேன். ஆட் பண்ணா என்ன ஆகும், 15 அப்படின்னு மாறி. இப்போ இதே வேல்யூவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 10 இப்போ a இன்ட்டு ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன வரும் நமக்கு, 30 அப்படின்னு அவுட்புட் வரும். ஏன்னா ஆல்ரெடி 15 இருக்கு, ஏவோட வேல்யூ 15 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அதை 2ஆல மல்டிப்ளேஷன் பண்ண சொல்றேன். அப்படி பண்றப்ப என்ன ஆகும் உங்களுக்கு 30 அப்படின்னு அவுட்புட் வரும். இது புரியுதுங்களா? அது கண்டினியூஸா பில்ட் பண்ணிட்டே வரும்ல. ஆமா, நீங்க அதுக்குள்ள நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்க என்ன பண்றீங்களோ அதான். இப்போ ஆட் பண்ணா 15 5 ஆட் ஆயிருக்கும், அதே மல்டிப்ளேஷன் பண்ணா அது அப்படியே கரண்டா என்னோட வேல்யூ என்னவோ அதுதான். இப்போ நீங்க ஒரு விஷயம் இதுல இருங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதை கமெண்ட் பண்ணிடலாம். பைத்தான்ல ஒரு விஷயம் இருக்குங்க, ஓவர் ரைட்டிங் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டா என்னோட வேல்யூ என்ன வரும், 100 தாங்க வரும். ஆனா இதுவே நான் இந்த எக்ஸோட வேல்யூவை நான் மாத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ இங்க நான் 200 கொடுக்குறேன், இப்போ இங்க நான் 300 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அவுட்புட் வரும், 300 வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி 100 கொடுத்தேன், அதை மாத்திட்டேன் 200 மாத்திட்டேன், திரும்ப 300 கொடுத்தேன். அப்போ கரண்டா நான் என்ன கொடுக்குறனோ அதே தான் அவுட்புட் வரும். இங்கேயும் என்னதான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லயும் உங்களுக்கு அதே அவுட்புட் தாங்க வரும். ஓகேங்களா? இனிஷியலா 10 இருந்தது, அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் மல்டிப்ளேஷன் பண்ணேன், அப்புறம் மைனஸ் பண்றேன். இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும், கரண்டா என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட் வரும். புரியுதுங்களா? அதோட வேரியபிள் அதான் வேல்யூ தான். ஓகேங்களா? வேற என்ன டவுட் இருக்கு? சூப்பர். சரி, ஓகே. நீங்க ரெக்கார்டிங் பாருங்க. ஏன்னா டவுட்னா என்ன கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எனக்கு சப்ஜெக்ட் வைஸ்ல உங்களுக்கு ஏன்னா இப்போ நம்ம எடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏன்னா டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னோட நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது வாட்ஸ்அப் நம்பர் தான். ஒரு நிமிஷம் நோட் பேட்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, 8939822137. ஓகேங்களா? என் பேர் வந்து மஞ்சுநாதன். நீங்க சப்ஜெக்ட் வைஸாவோ இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட் நீங்க